எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. அன்பார்ந்த சகோதரிகளே, so 19th day. Today is the 19th day of our reflection. நேற்று யூதித்து என்ற ஒரு பெண்ணை பற்றி வாசித்தோம், சிந்தித்தோம். இன்று மீண்டுமாய் இஸ்ரவேல் யூத மக்களுக்கு விடுதலை தந்த இன்னொரு அழகான பெண்ணை பற்றி பார்க்க இருக்கிறோம். அவருடைய பெயர் எஸ்தர். நேற்று பார்த்தவர் அரசியாக மாறி ஆட்சியை மாற்றிய யூதித்து. இன்று அனாதையாக பிறந்து ஆட்சியை யூத மக்களுக்காக மாற்றிய எஸ்தரை பற்றி நாம் பார்க்க போறோம். நேற்று உள்ளவர் ஒரு கைம்பன், இன்று உள்ளவர் ஒரு அனாதை. பாருங்க, கடவுள் எப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி, ஆட்களை எல்லாம் பயன்படுத்தி தன் மக்களுக்கு உதவி செய்கிறார். பாருங்க, அப்ப நம்மளை பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறதுக்கு இதுதான் பெரிய அடையாளம் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு பாருங்களேன், பிறக்கும் போதே தாய் தந்தை இழந்தவர் இந்த எஸ்தர். எஸ்தர் என்றால் ஸ்டார். இந்த நேரத்தில் நம்முடைய சபையில் யாரெல்லாம் எஸ்தர் என்ற பெயர் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லோருமே ஸ்டார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அன்பு சகோதரிகளே, அவருடைய பெற்றோரை இழந்தவுடன் மோர்தகாய் என்ற அவருடைய உறவினர் அவரை எடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார். இப்ப பாருங்க, எஸ்தருடைய முக்கியமான குணம் என்ன தெரியுமா? எல்லா நேரத்திலும் எப்போதும் இறுதி வரை தன் ஜெபத்தில் நிலைத்து நின்றார். ஜெபத்தில் அவர் ஒரு முறை கூட முகம் சுளிக்காமல் நிலைத்து நின்றார். அதனால எல்லா விஷயத்தையும் ஜெபத்திலிருந்து தான் அவர் தொடங்குகிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம எல்லாருமே அங்கிருந்து தான் தொடங்கணும். பலிபீடத்திலிருந்து தான் நம்முடைய முதல் வார்த்தை பாடு, பலிபீடத்திலிருந்து தான் நம்முடைய இறுதி வார்த்தை பாடு, பலிபீடத்திலிருந்து தான் நம்முடைய அழைப்பு என்பதை உணர வேண்டும் என்பதை எஸ்தர் வாழ்க்கை சுட்டிக்காட்டு. இப்ப பாருங்களேன், இந்த ஜெபத்தால் அவருக்கு கிடைத்த ஒரு சில ஆசீர்வாதங்கள், குறிப்பாக 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று, ஜெபத்தால் கடவுள் அவரது விருப்பத்தை, எஸ்தரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அது என்ன விருப்பம்? யூத மக்களை விடுதலை செய்வன். நிறைவேற்றினார் கடவுள். 5வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். இரண்டாவதா பாருங்க, தன்னுடைய ஜெபத்தால் இதோ இந்த அரசனையே அசைத்து பார்க்கிற வலிமையை கடவுளிடமிருந்து பெறுகிறார். 3வது பாருங்க, கடவுள் அவருடைய தாழ்ச்சியை பார்த்து ஜெபத்தால் அவரை உயர்த்துகிறார் என்பதை நாம் உணர்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது எஸ்தரை போல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய இனத்திற்காக ஜெபத்தை தாங்கி கொண்டு அவர் முன் சென்றார். அதனால்தான் அவர் சொல்லுவார், நான் சென்ற பாதையில் என்னை வழிநடத்தியவர் என் ஆண்டவர் என்று சொல்லுவார் எஸ்தர். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எனவே அன்பு சகோதரிகளே, ஜெபத்தில் நீங்கள் இருக்கின்ற பொழுது கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார், வெளிப்படுத்துவார். அதை முழுமையாக கைக்கொண்டு இறுதி வரை வாழ ஜெபத்திலே இணைந்திருப்போம். எஸ்தரை போல வாழ்வோம். God bless you. Have a nice day. எஸ்தரின் அடையாளம் சாதாரண பெண், அனாதையானவள், அகதியாய் வாழ்பவள், ஓர் யூத பெண். சாத்தியமில்லா மனிதர்களின் வழியாகவே தன் திட்டத்தை சாத்தியமாக்குபவர் ஆண்டவர். புலோக சக்திகள் பல திட்டங்கள் தீட்டினாலும் பரலோக சக்திகளை வென்றிட முடியாது. ஆண்டவரின் கையில் அழகிய மணிமுடியாகவும் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாகவும் வளர்ந்தவள் எஸ்தர். அனாதையானவளுக்கு மொர்தகாய் வளர்ப்பு தந்தையானார். அகதியாய் வாழ்பவளுக்கு அகஸ்வேர் அரசர் மகாராணியாக மணிமுடி சுட்டினார்.
இது ஆண்டவரின் திட்டம். எஸ்தருக்கு கிடைத்ததோ ராஜ்ய மேன்மை. அழகு ஆபத்தானது, சோதனை நிறைந்தது என்பது உலக வழக்கு. தன் இன மக்களை காப்பாற்றும் லட்சியமானது எஸ்தரின் பேரழகு. தன் இன மக்களை மீட்க இலக்கானது எஸ்தரின் கன்னிமைத்தன்மை. இறைவா, அழகு, கன்னிமை இவற்றின் வழியாக உன் திட்டத்தை நிறைவேற்றினார் எஸ்தர். அவரைப் போல் கன்னியர்களாகிய நாங்களும் உம் திட்டமாக எங்களுக்கு என இருக்கும் பொறுப்பை திறம்பட செயல்படுத்திடவும், எல்லாம் இறை திட்டமே என எங்களுக்கு வரும் ஏற்றத்தாழ்வு, இன்பத் துன்பம், வேதனை, வெற்றி அனைத்தையும் ஏற்று வாழ்ந்திடவும் ஏற்ற நேரம் நம்மை உயர்த்துவார். ஆண்டவருக்கு உண்மையாய் ஜபம், தவம், பொறுத்தல், உபவாசத்தில் நிலைத்திருந்து ஆண்டவரின் அன்பு உறவை காத்து கொள்ளவும் திறமையில்லை, வலிமையில்லை, அழகில்லை, உறவில்லை, உடல் நலமில்லை, நல்வாழ்வு வாழவில்லை, நல் பழக்கத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளவில்லை, செல்வமில்லை என்றெல்லாம் நினைக்கும் பொழுதில் ஆண்டவரின் திட்டத்திற்காக நான் வாழ வேண்டும் என ஆண்டவரோடு வாழ வரம் கேட்போம். ஆமென்.